இங்கே திரளாக கூடியிருக்கிற என் இனமான உறவுகளை உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, மக்களாட்சியை பாதுகாப்போம் என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த மாநாடு மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு பேர் இயக்கத்தை பற்றி அண்மையிலே தமிழகத்தினுடைய ஆளுநர் ரவி அவர்கள் மாணவர்களிடத்திலே உரையாற்றுகிற போது இந்த இயக்கம் ஒரு பயங்கரவாத இயக்கம், தேச விரோத சக்திகளை உருவாக்குகிற இயக்கம் என்று பகிரங்கமாக தன்னுடைய சனாதன நச்சுக்கருத்தை இங்கே கக்கினார். பல்வேறு அரசியல் கட்சிகள் அதற்கு கண்டனம் தெரிவித்தார்கள், அறிக்கைகள் வெளியிட்டார்கள். ஆனால் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை தேச விரோத கட்சி என்று அறிவித்த ஆளுநரை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்ததையொட்டி 16 மாவட்டங்களிலே தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்திய கட்சி தமிழ் புலிகள் கட்சி. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கின்ற பேர் இயக்கத்திற்கு நாங்கள் ஆதரவாக நிற்போம் என்பதை தாண்டி களத்தில் சிறைக்கு செல்லவும் தயாராக இருக்கிறோம் என்பதை நிரூபித்து காட்டிய இயக்கமாக தமிழ் புலிகள் கட்சி இன்றைக்கும் களத்திலே உங்களோடு கைகோர்த்து நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நட்பு சக்தி யார், பகை சக்தி யார் என்பதை அடையாளம் காட்டிய இடத்திலே ரவி அவர்கள் என்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பகிரங்கமாக இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவார்கள், பாப்பா எதையெல்லாம் சரின்னு சொல்றானோ அதையெல்லாம் நீ தப்புன்னு சொல்லு, எல்லாம் சரியாயிடும் சொல்லுவாங்க. பாப்பா சொன்னா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தேச விரோத கட்சி என்றவன் சொன்னான். எனவே இந்த கட்சி தான் சுதந்திரத்திற்காக போராடுகிற கட்சி, சமூக நீதிக்காக போராடுகிற கட்சி என்பதை அடையாளப்படுத்தியது நாங்கள் அல்ல, இங்கே இருக்கிற ஆளுநர் ரவி அவர்கள். எங்களுக்கு நட்பு சக்திகளை ஆதரித்து செயல்படக்கூடிய களத்தை நாங்கள் விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். அதை போலவே தான் அண்மையிலே எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றி அர்ஜுன் சம்பத் அவர்கள் மிக மோசமான வார்த்தைகளை கையாண்டார்கள். அர்ஜுன் சம்பத் அவர்களை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதா? அந்த அளவிற்கு அர்ஜுன் சம்பத் என்ன பெரியாளா என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்த போதே அவர் விட்ட வார்த்தையை கண்டித்து நடத்த வேண்டும் என்று, ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்த போதே அர்ஜுன் சம்பத் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், பேசியதை திரும்ப பெற்றார் என்பதை விட பேசியதற்காக வருத்தம் தெரிவித்தார் என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட்டோம். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நட்பு சக்திகள் யார், பகை சக்திகள் யார் என்பதை அடையாளம் கண்டு நட்பு சக்திகளோடு கைகோர்த்தால் மட்டுமே இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்க முடியும் என்கின்ற ஆழமான கருத்துக்கள் புரிதலோடு இயக்கம் நடத்துகிற கட்சியாக தமிழ் புலிகள் கட்சி இன்றைக்கு களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, மக்கள் ஆட்சியை பாதுகாப்போம் என்று முழக்கத்தை முன்வைத்திருக்கிறோம். மக்கள் ஆட்சி என்றால் என்ன? எனக்கு முன்னால் பேசிய பல தலைவர்கள் அவர்களுடைய கோணத்திலே இங்கே கருத்துக்களை பதிவு செய்தார்கள். மக்கள் ஆட்சி, அதை ஆங்கிலத்திலே டெமோக்ரசி என்று சொல்கிறார்கள். டெமோஸ் கிரிட்டோஸ் என்கிற அந்த வார்த்தைகளை இணைக்கிற வார்த்தைகளாக டெமோக்ரசி இருக்கிறது. டெமோஸ் என்பது மக்கள் என்பதை குறிக்கிறது, கிரிட்டோஸ் என்பது ஆட்சியை குறிக்கிறது. இரண்டும் சேர்ந்ததாக மக்களாட்சி இருக்கிறது என்று அந்த மக்களாட்சியை இந்த மண்ணிலே நடைமுறைப்படுத்த வேண்டும், அந்த மக்களாட்சியை இந்த மண்ணிலே பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த மாநாட்டை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தி கொண்டிருக்கிறது. மக்களாட்சியை பற்றி பல தலைவர்கள் இங்கே நமக்கு முன்னால் பேசியிருக்கிறார்கள். கிரேக்க அறிஞர் பிளாட்டோ சொல்கிறார், மக்கள் ஆட்சி என்பது பலருடைய ஆட்சியாக இருக்க வேண்டும், பலருடைய அரசாங்கமாக இருக்க வேண்டும், பலருடைய அரசாங்கமாக இருப்பதே மக்களாட்சி என்று கிரேக்க அறிஞர் பிளாட்டோ சொல்கிறார். அதை போலத்தான் மக்களே மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுகிற ஆட்சிதான் மக்களாட்சி என்கின்ற விளக்கத்தை ஆபிரகாம் லிங்கம் இங்கே வலியுறுத்துகிறார்.
அரிஸ்டாட்டில் என்கிற ஒரு அறிஞர் சொல்கிறார், ஏழ்மை நிலையில் உள்ளவர்களால் நடத்தப்படுகிற ஆட்சியே மக்களாட்சி என்று விளங்குகிறார். நான் சொல்லுகிறேன், பிளாட்டோ சொல்லுகிறேன், அந்த மக்களாட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதா? அரிஸ்டாட்டில் சொல்லுகிற ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுடைய ஆட்சிதான் இந்த மண்ணிலே நடைபெறுகிறதா? ஆபிரகாம் லிங்கம் சொல்வதை போல மக்களால், மக்களுக்காக, மக்களால் நடத்தப்படுகிற ஆட்சிதான் இந்த மண்ணிலே நடைபெறுகிறதா என்றால் முழுக்க அப்படியே நேரெதிராக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி, நரேந்திர மோடி ஆட்சி மக்களுக்கு நேர் எதிரான ஆட்சியாக இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாக பிஜேபியினுடைய ஆட்சி இருக்கிறது. பிஜேபியினுடைய ஆட்சி முழுக்க முழுக்க மக்களுக்கான ஆட்சி அல்ல, ஏழைகளுக்கான ஆட்சி அல்ல. சங் பரிவார்கள் கும்பலுடைய அந்த கொள்கை சித்தாந்தங்களை நிறைவேற்றக்கூடிய ஆட்சியாக பிஜேபி ஆண்டுகிற மத்திய சர்க்கார் இருந்து கொண்டிருக்கிறது. அதை மட்டுமல்ல, அம்பானிகளுக்காக, அதானிகளுக்காக, கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக சேவை செய்யக்கூடிய ஆட்சியாக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற நரேந்திர மோடி ஆட்சி இன்றைக்கு நம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. எனவே மக்களுக்கு விரோதமாக நடத்துகிற இந்த ஆட்சியை மக்களாட்சி என்று சொல்லுவதாக மாறாக இது மக்கள் விரோத ஆட்சியாகத்தான் இந்த பிஜேபி ஆளுகிற இந்திய சர்க்கார் நடைமுறைப்படுத்துகிற ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த மாநாட்டின் வாயிலாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறது. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கிற இந்த பிஜேபியினுடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்காக குரல் கொடுக்கிற எல்லோரையும் நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருக்கிற இந்த மக்கள் ஒரு அரசியல் அறிவு பெற்ற மக்களாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்துவதற்கான ஒரு அடிப்படையாக அமையும் என்பதே தமிழ் புலிகள் கட்சியினுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. இங்கே மக்கள் அறிவு சார்ந்த மக்களாக மாறாதவரை, இன்னும் வாக்குகளை விற்பனை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறவரை, சங் பரிவார கும்பல்கள் சொல்வதையெல்லாம் சரி என்று தலையாட்டுகிறவரை இந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற முடியாது. மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் மக்கள் அரசியல் அறிவை பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த நேரத்தில் இந்த மாநாடை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தேர்தல் நேரம் அல்ல. இது போன்ற பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டுகிற மாநாடுகளை பொதுவாக அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் எந்த நேரத்தில் நடத்தி காட்டுவார்கள் என்று சொன்னால் தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் ஆளுகிற கட்சியை ஆண்ட கட்சியோடு கூட்டணி வைப்பதற்காக எங்கள் வலிமையை காட்டுகிறோம் என்று சொல்லி இப்படி பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி மாநாடுகளை நடத்துவார்கள். ஆனால் இது தேர்தல் நேரம் அல்ல. எந்த கட்சியோடும் கூட்டணி சேர வேண்டும் என்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்த மாநாட்டிலே அறிவிக்கவில்லை. ஆனாலும் கூட பல்லாயிரக்கணக்கான மக்களை நீங்க ஏன் திரட்டுகிறார்கள் என்று சொன்னால் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வலிமை பெற வேண்டும் என்பதை விட இந்த தேசம் வலிமை இழந்துவிடக் கூடாது, இந்த தேசம் வலிமை பெற வேண்டும் என்பதற்காக இந்த மாநாட்டை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தி கொண்டிருக்கிறார். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த தேசம் வலிமை இழந்து கொண்டே இருக்கிறது. மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி சர்க்கார் முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சியை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் இங்கே எல்லோரும் ஒரு அணியிலே திரண்ட வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த மக்களை அரசியல் அறிவு பெற்ற மக்களாக விளக்க வேண்டும் என்று சொன்னால் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, பிஜேபியினுடைய அரசியலை இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். பிஜேபி யார்? பிஜேபி என்பது ஒரு அரசியல் கட்சியா? பிஜேபி என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல. அது முழுக்க முழுக்க சங் பரிவாரிகளால், பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட RSS என்கின்ற ஒரு இயக்கத்துடைய அரசியல் பிரிவாக இருக்கிற கட்சி தான் பிஜேபி. பிஜேபியினுடைய கொள்கை என்ன? பிஜேபியினுடைய கோட்பாடு என்ன? RSS கொள்கைகளே பிஜேபியினுடைய கொள்கைகள். RSS அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துகிற அரசியல் பிரிவே பாரதிய ஜனதா கட்சி. எனவே பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் RSS என்கின்ற அதனுடைய அடித்தளமாக இருக்கிற அந்த இயக்கத்துடைய அரசியலை இன்னும் நாம் புரிந்து கொள்ளவில்லை.
RSS என்கிற இயக்கத்துடைய கோட்பாடுகள் மிக முக்கியமானது. இங்கே எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் வன்னியரசு அவர்களும் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களும் இந்தியாவினுடைய விடுதலைக்காக முழங்கியவர்கள் இஸ்லாமியர்கள் என்று இங்கே பல புள்ளி விவரங்களோடு இங்கே சொன்னார்கள். அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் பேசுகிற போது 95,000 பேர் சுதந்திரத்திற்காக போராடியவர்களுடைய பெயர் பட்டியல் இருக்கிறது என்று சொன்னால் 61,000 பேர் இஸ்லாமியருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக இஸ்லாமியர்கள் சிந்திய அந்த ரத்தம் என்பது, அந்த தியாகம் என்பது எண்ணிலடங்காது. ஆனால் இவர்களை தேச விரோதிகளாக சித்தரிக்கிற RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள், சங் பரிவார கும்பல்கள் யாராவது சுதந்திரத்திற்காக போராடிய வரலாறு உண்டா? இந்த நாட்டினுடைய விடுதலை போர் நடந்து கொண்டிருக்கிற போது ஒரே ஒருவர், RSS இயக்கத்தை சார்ந்த ஒரே ஒருவர் இந்த நாட்டிற்காக போராடியதுண்டா? போராடவில்லை என்றாலும் பரவாயில்லை. சுதந்திரம் நடந்து கொண்டிருக்கிற போது சுதந்திர போராட்ட தியாகிகளை எல்லாம் காட்டி கொடுத்தவர்கள் தான் இந்த சங் பரிவார கும்பல்கள், RSS கும்பல்கள். சுதந்திரத்திற்கு எதிராக நின்றவர்கள், சுதந்திர தியாகிகளை காட்டி கொடுத்தவர்களாக இருக்கிற அந்த RSS காரர்கள், சங் பரிவார்கள் இன்றைக்கு அவர்களை தேச பக்தர்களாக, நாட்டிற்காக போராடிய இஸ்லாமியர்களை தேச விரோதிகளாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான பிரச்சனை அல்ல. பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரான கட்சி அல்ல. அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான கட்சி, பழங்குடியின மக்களுக்கு எதிரான கட்சி. ஏன் நாங்கள் எல்லாம் இந்துக்களை பாதுகாப்போம் என்று சொல்கிறார்களே, அந்த ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் எதிரான கட்சி பிஜேபி கட்சி என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். ஏன் இதை குறிப்பிடுகிறேன்? இன்றைக்கு சின்ன சேலம் கள்ளக்குறிச்சியிலே சிறுமதி என்கின்ற ஒரு இந்து குழந்தை மரணம் அடைந்திருக்கிறார். அவருடைய தற்கொலையிலே சந்தேகம் இருக்கிறது, அது கொலையாக இருக்கலாம் என்றெல்லாம் குழந்தையை பெற்ற ஒவ்வொருவரும் பதறிக் கொண்டிருக்கிறார்கள். சிறுமதிக்கு நீதி கேட்டு இந்த நாடே கொதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்துக்களை பாதுகாக்க மாநாடு போடுகிற எந்த சங் பரிவாரியாவது, எந்த இந்து மத தலைவனாவது தொட்டால் இங்கே போராட்டம் என்று துடித்துக் கொண்டிருக்கிற அண்ணாமலையோ ஹெச் ராஜா அவர்களோ கள்ளக்குறிச்சிக்கு போனார்களா? பாதிக்கப்பட்ட சிறுமதி குடும்பத்திற்கு ஆறுதல் சொன்னார்களா? நான் கேட்கிறேன், சிறுமதி இந்து குழந்தை இல்லையா? இந்து குழந்தையுடைய உயிரை காவங்க வாங்கி இருக்கிற பள்ளி நிர்வாகத்திற்கு எதிராக பிஜேபி போராடி இருக்க வேண்டுமா இல்லையா? போராடவில்லையே. அப்படி என்று சொன்னால் பிஜேபி இந்துக்களுக்கான கட்சியா? இல்லை தோழர்களே. பிஜேபி இந்துக்கள் இந்துக்கள் என்று சொல்லிக்கொண்டே, இந்துக்களுக்கான ஆட்சி என்று சொல்லிக்கொண்டே நாட்டினுடைய சனாதனத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சியாக பாரதிய ஜனதா கட்சி முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அதான் ஆளுநர் ரவி வெளிப்படையாக சொன்னார்கள், சனாதன ஆட்சியை, சனாதன நாடாக இந்தியாவை மாற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று ஆளுநர் பகிரங்கமாக சொல்கிறார் என்று சொன்னால் சங் பரிவார கும்பல்களுடைய வளர்ச்சியை நாம் இங்கே கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் எதிரான கட்சி. இவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? RSS என்கின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்குகிற போது சொன்னார்கள், 100 RSS இயக்கம் உருவாக்குவதற்கு முன்பாகவே இந்தியா விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போதே விடுதலை அடைந்தவுடன் இந்த நாட்டை இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்தார்கள். அதற்காக பல முறை போராட்டங்களை அவர் எடுத்தார்கள். சுதந்திரம் நெருங்கிக் கொண்டிருக்கிற போது, சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த நாட்டை இந்து நாடாக மாற்றுவதையும் இந்த தேசத்துடைய கொடியாக காவி கொடியை அறிவிக்க வேண்டும் என்றும் சங் பரிவார கும்பல்கள் போராடினார்கள். ஆனால் அன்றைக்கு இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும், அம்பேத்கருக்கு அன்றைக்கு உறுதுணையாக இருந்து பிரதமர் நேரு அவர்களும் இணைந்து எடுத்த முயற்சியின் காரணமாக இந்த நாட்டை இந்து நாடாக அறிவிக்க முடியாது என்று அன்றைக்கு அம்பேத்கர் அவர்களும் நேரு அவர்களும் உறுதியாக இருந்த காரணத்தினால் இந்த நாடு இன்றைக்கு மதசார்பற்ற நாடாக மாறி இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நேரு அவர்களும் அம்பேத்கர் போன்ற தலைவர்களும் இல்லை என்று சொன்னால் அன்றைக்கே இந்த நாடு இந்து நாடாக மாறி இருக்கும். நாடு இந்து நாடாக அறிவிக்க முடியாது.
இதே அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் சொன்னார்கள், இது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு, பல தேசிய இனங்கள் வாழக்கூடிய நாடு, பல மொழிகளை கொண்டு பல கலாச்சாரங்களை உள்ளடக்கிய நாடு. இது ஒருவனுக்கும் தனியாக இந்த நாட்டை கூறு போட்டு வைக்க முடியாது. அப்படி எடுத்த அந்த அரசியல் அமைப்பு சாசனத்தினால், அப்படிப்பட்ட ஒரு சாசனத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்த காரணத்தினால் இன்றைக்கும் இந்த நாடு மதசார்பற்ற நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு இருக்கிற சங் பரிவார கும்பல்கள், பிஜேபி காரர்கள் இதை வீழ்த்தி இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றி மீண்டும் இந்த நாட்டை மனிதர்ம சட்டம் ஆளக்கூடிய அளவிற்கு அரசியல் அமைப்பு சட்டத்தை வீழ்த்தி மாற்றுவதற்கான முயற்சியை எல்லா நிலைகளிலும் அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இருக்கக்கூடிய இந்த அரசியல் அமைப்பு சட்டம் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறது, சங் பரிவார கும்பல்களுக்கு எதிராக இருக்கிறது. அவர்கள் எல்லோரும் தனித்தனியானவர்கள், வேறுபட்டவர்கள் என்று சொல்கிறார்கள். அரசியல் அமைப்பு சட்டத்திலே எல்லோரும் சமம் என்று சொல்லப்படுகிறது. இதை அவர்கள் மாற்ற முயற்சிக்கிறார்கள். வெளிப்படையாக ஒரேடியாக அவர்கள் மாற்றிவிட்டால் இந்தியாவில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களை அவர்கள் எதிர்கொள்ள முடியாது. இந்தியாவிலே அரசியல் அமைப்பு சட்டத்தை முழுமையாக துடைத்தெறிய நினைத்தால் இந்தியாவிலே இன்னொரு புரட்சி நடக்கும் என்பதை உணர்ந்து படிப்படியாக அரசியல் அமைப்பு சட்டத்தை சிதைக்கிறார்கள். அதற்கு அடிப்படையாக பல சட்டங்களை இங்கே கொண்டு வருகிறார்கள். பிஜேபி ஆளுகிற இந்த 8 ஆண்டு காலத்தில் 9 ஆண்டு காலத்தில் எல்லா தரப்புப்பட்ட மக்களையும் வஞ்சிக்கக்கூடிய சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். உதாரணத்திற்கு ஒரு சில சட்டங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய 3 சட்டங்களிலே பிஜேபி அரசு சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார். சங் பரிவார கும்பல்கள் சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் சட்டம் என்பது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அந்த சட்டத்தினால் அம்பானி வகையறாக்கள், அதானி வகையறாக்கள், இங்க இருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகள் சுற்றுப்புற சூழல் சட்டம் மிக கடுமையாக ஆழமாக பாதுகாப்பாக இருக்கிற காரணத்தினால் அவர்கள் தன்னுடைய திட்டங்களை இங்கே நடைமுறைப்படுத்தவில்லை என்று அதானிகளுக்கு சேவை செய்ய, அம்பானிகளுக்கு சேவை செய்ய சுற்றுப்புற சூழல் சட்டத்திலே அவர்கள் திருத்தம் கொண்டு வருகிறார்கள். என்ன திருத்தம்? சுற்றுச்சூழலை மீறுகிற போது அவர்கள் வெறுமனையாக அபதாரம் கட்டினால் போதும், அந்த அபதார தொகையை அவர்கள் உயர்த்தி இருக்கிறார். ஆனால் இப்பொழுது இருக்கிற இந்த சுற்றுச்சூழல் சட்டத்திலே அபதாரத்தோடு 5 ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்திலே அபதாரத்திற்கு பிறகு சிறை தண்டனை அனுபவிக்க முடியும் என்கின்ற அந்த பிரிவுகளை நீக்கி வெறுமனையாக அபதாரம் கட்டினாலே போதும் என்று சட்டத்தை திருத்தினால் இங்கு இருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகள் அபதாரத்தை கட்டுவதற்கென அவர்கள் சலித்தவர்களா? சிறைக்கு போக வேண்டும் என்று சட்டம் இருக்கிற போதே சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிற இந்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு அந்த சட்டத்தை நீக்கி சேவம் செய்து கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு. அது மட்டுமல்ல தோழர்களே, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, கடல் சார்ந்த மீனவர் மக்களுக்கு எதிராக, விவசாயிகளுக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக ஏராளமான சட்டங்களை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். பழங்குடியின மக்கள் என்ன செய்தார்கள்? பழங்குடி மக்களை அழிக்கக்கூடிய பழங்குடி மக்களை அந்த காடுகளை அழிப்பதற்காக அந்த காடுகள் சட்டம், காடுகள் பாதுகாப்பு விதி 2022 என்று ஒரு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வருவதற்கான விதிகளை முன்மொழிகிறார். அந்த காடுகள் பாதுகாப்பு விதிகள் என்ன சொல்லுகிறது? ஏற்கனவே காடுகளை பாதுகாக்க இருக்கக்கூடிய சட்டம் 2006 வன உரிமை பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி என்ன சொல்கிறது? காடுகளிலே புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களிடத்திலே ஒப்புதல் பெற வேண்டும். பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய கிராம சபையிலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று வன உரிமை பாதுகாப்பு சட்டம் 2006 சொல்கிறது. ஆனால் அந்த சட்டத்திலே காடுகள் பாதுகாப்பு விதிகள் என்கின்ற பெயரிலே 2022 ஆண்டு ஒரு விதிகளை கொண்டு வந்து இனிமேல் காடுகளிலே ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பழங்குடி மக்களிடத்திலே ஒப்புதல் பெற வேண்டிய அவசியம் இல்லை என்ற அளவிற்கு அந்த சட்டத்திலே திருத்தம் கொண்டு வருகிறார். ஆக சுற்றுச்சூழல் என்கின்ற அடிப்படையிலே காற்றை மாசுபடுத்த செய்வது, காடுகள் பாதுகாப்பு சட்டத்தை நீக்கி திருத்தி
காடுகளை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்ப்பது என்ற பல திட்டங்கள், பல சட்டங்களை பிஜேபி மோடி சர்க்கார் கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால், பிஜேபி சர்க்கார்னாலே நாம் நினைக்கிறோம் இது இந்துக்களுக்கு கட்சி, முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சி என்று சொல்கிறோம். இல்லை தோழர்களே, என் அன்பிற்குரியவர்களே, சங் பரிவார கும்பல்கள், பிஜேபி சர்க்கார், மோடி வகையராக்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் அல்ல, பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிற எல்லோருக்கும், இந்தியாவிலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி ஆட்சி, மோடி தலைமையிலான ஆட்சி. இந்த மோடி தலைமையிலான ஆட்சியை வீழ்த்துவதுதான் மக்களாட்சியை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆட்சியாக இருக்க முடியும். மோடி கையிலே ஆட்சி இருக்கிற வரை அது சர்வாதிகார ஆட்சியாகத்தான் இருக்கும், அது ஜனநாயகத்திற்கு எதிரான ஆட்சியாகத்தான் இருக்கும். எனவே ஜனநாயகத்திற்கு எதிராக சர்வாதிகாரியாக இருக்கிற மோடியை வீழ்த்தி, பிஜேபியை வீழ்த்தி ஒரு மக்களாட்சியை மலரச் செய்வதற்கான மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது அரசியல் ரீதியான தேர்தல் போராட்டமாக இருந்தாலும், மக்கள் வீதியில் இறங்கி போராடுகிற போராட்டமாக இருந்தாலும், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு பின்னால் தமிழ் புலிகள் கட்சி என்றென்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி இந்த மாநாட்டின் நோக்கம் வெல்ல தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே நெஞ்சார வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்றிய தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவனர் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு நன்றி. அவருக்கு நினைவு பரிசு வழங்க வருமாறு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில தலைவர் ஷேக் முகமது அன்சாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நாட்டில்